வணக்கம் நேயர்களே, இனிமையான காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வணக்கம் டாரன். வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா டாரன்? இன்னைக்கு வேர்ல்ட் ரெட் கிராஸ் டே. இது நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, உணவு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்காகவும் இயற்கை சீற்றங்களால வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் இழந்தவங்களையும் நினைவு கூறும் விதமாக தான் இதை நாம செலிப்ரேட் பண்றோம். எஸ், இந்த ஒரு டேல நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்குலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட நம்மளோட ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது யுகம் கனெக்ட். ராகங்கள் 16 உருவான வரலாறு. நல்லா பாடுறீங்க. இந்த 16 ராகத்தை பத்தி தான் நம்மளோட ஒரு ராகம் பாடலோட பாக்கியஸ்ரீ அண்ட் காமேஷ் அந்த ராகங்களோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதை பத்தின மேலதிக டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு அவங்க என்ன ராகத்தை பத்தி சொல்ல போறாங்க அப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு ஒரு ராகம் பாடலோடு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ராகத்தோடு பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன ராகம் பாக்கியஸ்ரீ? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவாகம் ராகம். சக்கரவாகம், ஓகே, சூப்பர். இந்த ராகம் ஒரு மேலக்கர்த்தா, 16வது மேலக்கர்த்தா ராகம். அப்படின்னா தாய் ராகம். தாய் ராகம். இந்த ராகத்தை இது ஆக்சுவலாக எப்போ வந்ததுன்னு சரியாக தெரில, எப்போ கம்போஸ் பண்ணாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க, ஹிஸ்ட்ரி கிடையாது. ஆனால் இதை ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப புழக்கத்தில் கொண்டுட்டு வந்தவர் தியாகராஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராகத்தை. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ராகம். நிறைய பாட்டு இதில் கேட்டிருக்கேன். இந்த பாட்டு கேட்கும் போது ஒரு மாதிரி ஒரு மைண்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம், அப்படியே கதை பேசுவோம், அதை அப்படி சொல்லலாம், அப்போ தான் அவங்களுக்கு தான் புரியும். ஓகே. இன்னொன்று இது ஓகே, நான் இது ஆரோகணம் பாடிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ புரியும். சரி க ம பத நீ சா சா நீ த ப ம க ரி சா. இது இதில் 7 ஸ்வரமே வருது, கவனிச்சிங்களா? ஆமாம். அப்போ இது என்ன ராகம்? சம்பூர்ண ராகம். அப்போ மொத்தம் 7மே வருது. இது சம்பூர்ண ராகம், எதுவுமே குறையவும் இல்லை. அது ஆரோகணத்துலேயும் அந்த 7 ஸ்வரம் எல்லாமே இருக்கு. அவரோகணத்துலேயும் 7 ஸ்வரமும் வரும். அப்போ இது சம்பூர்ண ராகம். ஓகே, சூப்பர். இது இன்னொன்று ஸ்பெஷல் என்ன சொல்லணும்னா, நம்ம என்ன ஃபீல் யோசிக்கிறோமோ எல்லா ஃபீலுமே அதில் கிடைக்கும். எந்த மாதிரி வேணாலும் நம்ம எப்படி வேணால் அதை பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே சோகமாக இருக்கிறதா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ரொம்ப ரேராக தான் இந்த டூயட் சாங்ஸ் மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ராகத்தில் மெயினாக ஒரு இறக்க குணங்கள் இருக்கும். இந்த ராகத்தை பேஸ் பண்ணி நிறைய பாட்டு பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு எல்லாமே கொஞ்சம் ஒரு ரொம்ப பாவமாக சில சுச்சுவேஷன்லாம் இருக்கும்ல. நான் சினிமா பாடலில் சில சொல்கிறேன். அதில் ஏதாச்சும் ஒரு ஹீரோ அழுகிறாரு, இல்லைனா கொஞ்சம் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ஒரு அழுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ இந்த ராகத்தை வச்சு இளையராஜா சரி, ரகுமான் சார் சரி, நிறைய பேர் இதில் வச்சு பண்ணியிருக்காங்க. அது கேட்கும் போது கண்டிப்பாக அழுகாமே இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ராகம் இது. இந்த ராகத்தை கேட்டு அழுகலைன்னா கண்டிப்பாக மனுஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ராகம். எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ராகம் கேட்டு அப்படியே பேசாமல் உட்காந்துருவேன். லைட்டாக ஒரு பக்கம் ஓரமாக கண்ணீர் வரும். ஸோ இதில் முதல்ல நான் கர்நாடிக் சாங் பார்த்துக்கோமா? கண்டிப்பாக. இது ஆக்சுவலாக ஆரம்பத்துலேயும் பாடுவாங்க. ஓகே. கஜானனயுதம் கணேஸ்வரம் கஜானனயுதம் கணேஸ்வரம் கஜானனயுதம் கணேஸ்வரம் பஜாமி சததம் சுரேஸ்வரம் ஸ்ரீ கஜானனயுதம் கணேஸ்வரம். இந்த ராகம் ஆனால் கர்நாடகில் கேட்கும்போது ரொம்ப போல்டாக தெரியும் இல்லையா? அதுக்கு அவங்க கம்போஸ் பண்ணுறது அப்படி சொல்லப்போனால் மோஸ்ட்லி இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க ஒரு கம்பீரமான ராகம் அப்படின்னு சில இதில் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு சினி சாங்லாம் கேட்கும்போது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே சோகமாக தான் இருந்து நானே கேட்டேன். ஓகே. ஸோ இதில்
மக்களுக்கு ஈஸியாக புரியணும்னா சினி சாங்ஸ் கூட கம்பேர் பண்ணி சொன்னால் தான் கண்டிப்பாக புரியும். அது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. கர்ணன் படத்துலேருந்து ஒரு கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் சாங் ஒன்று இருக்குது. அதில் வந்து அது கேட்டு நம்மளுக்கு மனசு உருகாமல் இருக்கவே இருக்காது. அந்த பாட்டு ஒரு வாட்டி. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. அது பாடும்போது நமக்கே அழுக வர மாதிரி தான் இருக்கு. ஆனால் கர்நாடிக்கில் அப்படியே ஒரு போல்டாக ஒரு ஆப்போசிட்டாக. ஓகே, அதே மாதிரி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த பூங்காற்றே பாட்டு, அதுலேயே வந்து எல்லாமே நண்பர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும், அதில் வந்து அப்படி அழுதுகிட்டே பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பாட்டு ஒரு வாட்டி. பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நாகம் காட்சி சொல்லி போவாயா. ஸோ கண்டிப்பாக அந்த ராகத்தில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது. அதை நம்ம எப்படி வேணால் ராகம் பேஸ் பண்ணி பண்ணலாம். பட் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ஒரு சோகமான சுச்சுவேஷனில் இந்த ராகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கேட்டாலு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, சூப்பர். இன்றைக்கி வந்து கடைசி செக்மெண்ட்டு நம்ம கேள்வி பதில். இன்றைக்கி வந்து ஒருத்தங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உப்பங்க ராகம் அப்புறம் பாஷாங்க ராகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன புரிய மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான். உப்பாங்க ராகம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து தாய ராகம் சேய ராகம் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ சேய ராகம்னா குழந்தை ராகம். ஸோ குழந்தை ராகத்துலேருந்து என்ன எப்படி இருக்கும்னா, தாய ராகத்துலேருந்து 2 ஸ்வரமோ இல்லை 1 ஸ்வரமோ இல்லாமல் பிறந்தது தான் சேய ராகம். ஸோ அந்த எந்த ஸ்வரங்கள் விட்டு வந்துச்சோ அது உப்பாங்க ராகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் வந்து மிஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா, அது வந்து உப்பாங்க ராகம் சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, லைட்டாக இவங்களோட அம்மா யார் அப்படின்னு சாயல் வச்சு கண்டுபிடிப்பாங்களே சில குழந்தைங்கள்லாம், அந்த மாதிரி இவங்க அம்மா வந்து அந்த ராகத்தை பாடும் போதே அந்த சின்ன அந்த சாயம் தெரியும், அந்த அம்மாவோட சாயம் தெரியும், அந்த தாய் ராகத்தோட சாயம் தெரியும். அதுதான் உப்பாங்க ராகம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஷாங்க ராகம், அது எப்படின்னா, இந்த பையனுக்கு வந்து அவங்க தாத்தா மாதிரி சாயல் இருக்கு அப்படின்னுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க அம்மா சாயலும் இருக்கும், கொஞ்சம் ஒரு அந்நிய ஒரு ஸ்வரமும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகும். அவங்க எப்படின்னா இப்போ ஒரு தாத்தாவோட செய்கையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து பாஷாங்க ராகம் சொல்கிறாங்க. ஸோ சிம்பிள் தான். ஒரு ராகம் கேட்கும் போது அவங்க தாய் மாதிரி இருக்கா இல்லை எக்ஸ்ட்ரா அவங்க தாத்தா மாதிரி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். அந்த மாதிரி ஈஸியாக சொல்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ராகத்தோட அடுத்து சந்திக்கலாம். நன்றி. நன்றி. டெய்லியுமே நம்ம கிருத்திகா ராதாகிருஷ்ணன் வந்து ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் சூப்பரான நிறைய டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு காட்டிட்டு வராங்க. முக்கியமாக பேச்சுலர்ஸ் கூட சமைக்கிற மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் செய்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்க? இன்னைக்குமே நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத பார்த்து கற்றுக்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கோதுமை உப்புமா. இது மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு ஐட்டம் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பட் ஆனால் இதில் வந்து என்னோட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இன்னும் நிறைய அதில் நியூட்ரிஷன் வந்து பவர் பேக்டாக ஆக்க போகிறேன். இதை என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கடுகு, ஜீரகம், வரமிளகா, வேர்க்கடலை, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், சோயா சங்க்ஸ், ஆனியன், கோதுமை ரவை, பச்சை மிளகா, கருவேப்பிலை அண்ட் தொட்டுக்கிறதுக்கு க்ரீன் சட்னி. ஸோ ஓகே, இதை குவிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம்.
ஆயில். ஸோ கடுகு, ஜீரகம், வரமிளகா, ஓகே. இப்போ வந்து வெங்காயம், பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், கருவேப்பிலை. ஸோ எல்லாமே வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இதுலேயே நம்ம தாளிச்சிடுறோம். உப்பு ஆட் பண்ணிட்டோன்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து டக்குன்னு வெளியில் வந்துக்கும் அண்ட் நம்மளுக்கு குக்கிங் குயிக்காக ஆகும். இப்போ நம்ம வந்து சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிடுறோம். நம்ம இந்த வாட்டர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கோதுமை ரவை. இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். ஓகே, ஸோ இது கொதிச்சுட்டு நம்ம அதை திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் இது மூடி இருக்கட்டும். ஸோ இது பார்த்திங்கனாக்கா இது நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நான் சாஃப்ட் கோதுமை ரவை தான் எடுத்திருக்கேன். உங்கள் சாய்ஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கோதுமை ரவை வந்து நம்ம ஊரில் வேரியஸ் கன்சிஸ்டன்சியில் வருது. பெருசாகவும் வருது, ப்ரோக்கன் வீட்டாகவும் வருது, சாஃப்டாகவும் வருது. யூ கேன் டேக் எனிதிங். நான் வந்து இன்றைக்கி அந்த சாஃப்டர் வெர்ஷன் எடுத்திருக்கேன் நான். திஸ் இஸ் ஆல்சோ ரொம்ப டேஸ்டி. சில சமயம் வந்து நிறைய பேர் வந்து அதை அப்படியே சாதம் மாதிரி வச்சு சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த பெருசாக இருக்கிற ப்ரோக்கன் வீட் வந்து அவங்க ரொம்ப ப்ரோக்கன் தலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நம்ம உப்பு ஆர் எனி அதர் திங் ஆட் ஆன்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம ஆட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேஸ்ட் இட். இப்போயே ஐ வில் ஜஸ்ட் டேஸ்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் இட் அண்ட் see. பேங் ஆன் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பாட் ஆன் உப்பு அண்ட் ஸ்பாட் ஆன் இந்த மிளகா எல்லாமே ஸ்பாட் ஆனாக இருக்குது. மேபி கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக்கிறதுக்கு லிட்டில் பிட் ஆஃப் ஆயில். ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 minutes. அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்க வந்து இந்த மாதிரி மல்லி சட்னி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த மல்லி சட்னி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னாக்க முக்கியமாக லெமன், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேங்காய். இந்த நீங்கள் லெமனை விட்டுட்டிங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே ஒரு டர்ட்டி ப்ரௌன் கலராக ஆயிரும். மறந்துடாதீங்க, லெமனை கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் சி கண்டென்ட்டும் நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கலரும் பியூட்டிஃபுல் க்ரீனாக வேர்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு க்ரீன், அந்த மாதிரி ஒரு க்ரீனாக இருக்கும். அது ஃபைனலாக இன்னொரு ஒரே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நான் ஆட் பண்ண போகிறோம், வேர்க்கடலை. ஸோ இந்த வேர்க்கடலையை நான் தாளிக்கல. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, நம்ம ஜஸ்ட் இது ஒரு டாப்பிங் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ரோஸ்டட், ட்ரை ரோஸ்டட் வேர்க்கடலை. ஓகே, இப்போ நான் வந்து இதை நம்ம ஒரு கார்னிஷாக ஆட் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே அழகாக இப்படி எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம்.
இதை ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமோட எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஆனால் இது வந்து ஆக்சுவலாக கோதுமை ரவை உப்புமா. ஸோ இது பார்த்தீங்கனாலே இது வந்து இது என்னது இது அப்படின்னு ஆசையாக சாப்பிட்ருவாங்க யாருனாலும். ஸோ இந்த மாதிரி வந்து இது ஆக்சுவலி ஃபுட் மாஸ்கிங் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் யூ கேன் ஆல்வேஸ் கன்வெர்டட் வெரி சிம்பிள் ஃபுட் இன்ட்டு வெரி ரொம்ப ஒரு யம்மி அண்ட் டெலிகசி மாதிரி நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை தொட்டு சாப்பிடும்போது டெஃபினட்டாக அந்த பிளேட் ஒரு 2 minutes காலி ஆயிருங்க. ஸோ அதனால் டூ கிவ் இட் அ ட்ரை அண்ட் லெட் அஸ் நோ. ஸோ நேர்களே, ஐம் ஷூர் யூ வுட் ரியலி என்ஜாய்ட் இன்றைக்கி நம்ம பண்ணின வெஜிடபிள் கோதுமை ரவை உப்புமாவை. இது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ்ங்க. அண்ட் இதில் எல்லாமே வெஜ்ஜீஸ் இருக்கிறதுனால வந்து உங்களோட இந்த சிம்பிள் கோதுமை ரவை உப்புமா வந்து ஒரு வேறு லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த டிஷ்ஷில் என்னென்ன நியூட்ரியன்ட் டிப்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த டிப்ஸ் வி ஃபாலோட் இன் திஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்னன்னாக்க வந்து இதில் நம்ம வந்து சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சோயா சங்க்ஸை வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். பெரும்பாலான எல்லாருமே வந்து வெறும் சுடுதண்ணியில் அதை ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துருவோம். ஸோ அது ஒரு ரொம்ப சிம்பிள் மெத்தட். பட் ஆனால் அப்படி சமைக்கும்போது நம்ம பார்த்தாக்க உப்பு எதுவுமே மசாலாவே இல்லாமல் அது ரொம்ப டல்லாக இருக்கும் அது. ஸோ இதுக்கான டிப் நம்பர் 1 என்ன பண்ணுறீங்கன்னாக்க, சோயா சங்க்ஸை ஊற வைக்கும்போது அந்த தண்ணியில் கல்லுப்பு வந்து கொஞ்சம் நல்லா போட்டு ஊற வச்சுக்கோங்க. கொதிக்கும் போதும் சரி, ஊற வைக்கும்போதும் சரி போட்டுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது மசாலா இன்ஃப்யூஸ் பண்ணணும்னா மசாலாவும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. சோயா சங்க்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, ஜஸ்ட் பிலீவ் இட் ஆர் நாட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னாக்க, நம்ம வந்து பீன்ஸு. ஓகே, பீன்ஸில் வந்து அவ்வளோ நிறைய ஃபைபர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பருப்பு உசிலி அப்படின்னு எடுத்தோம்னாக்க, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து டின்னருக்கு ஒரு நைஸ் ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் உசிலி மாதிரி பண்ணி சாப்பிட்டாக்க சுகர் அப்படியே ஸ்டெபிளைஸ்டாக இருக்குங்க. இது உண்மையிலே எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்த ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் டிப் நம்பர் 2 நம்ம வந்து இதில் வந்து கோதுமை ரவைங்கிறது கார்போஹைட்ரேட், அதில் வந்து கொஞ்சம் ஃபைபர் சத்தை வந்து சேர்த்து கொடுக்கறதுக்காக நம்ம வந்து இதில் பீன்ஸை ஆட் பண்ணுறோம். கொஞ்சோண்டு பீன்ஸ் ஆட் பண்ணாலுமே இட் கோஸ் அ லாங் வே. டிப் நம்பர் 3 என்னென்னா வரமிளகா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி வெறும்னா சும்மா அப்படி காம்பை கிள்ளிட்டு அப்படி போடாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை அப்படி நல்லா கிழித்து அதில் இருக்கிற விதையெல்லாம் நான் வந்து எண்ணெயில் படுற மாதிரி நான் போட்டேன். ஓகே. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி நைஸ் வே டு குக் த சில்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஒவ்வொரு விதையும் அந்த எண்ணெயில் வறுபடும் போது நம்ம சாப்பிட்டு முடிக்கும்போது இந்த ஒரு 1-2 அப்படியே நம்ம வாயில் நிற்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த வரமிளகா வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டாவது என்னன்னாக்கா, மிளகாக்கள் வந்து நல்ல ஒரு மெட்டபாலிக் ரேட்டையும் ஒரு பர்னிங், நம்ம கேலரி பர்னிங்கை வந்து நல்லா ஊக்குவிக்க மாதிரி ஒரு ஸ்பைஸ். அது ஹாட் ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம உடம்போட தெர்மோஜெனிசிட்டியை நல்லா ஏற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பைஸ் அது. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மிளகா அதிகமாக சாப்பிட்டாக்க நம்மளுக்கு வந்து பர்னிங் சக்தி, நம்ம சாப்பிட்ற உணவை பர்ன் பண்ணுறதுக்கான சக்தி வந்து நம்மளுக்கு ஒரு 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் அது அதிகரித்து அது கொடுக்கும் அது. பட் அதுக்குன்னு நம்மளால் வந்து நிறைய நம்ம சாப்பிட முடியாது, மிளகாவாக நம்ம வச்சு சாப்பிட முடியாது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றது நல்லது. இன் தட் வே இந்த மாதிரி மிளகாவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே காயில் வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கு கிழிச்சு நம்ம போட்டாக்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். இதே டெக்னிக்கை நீங்கள் வந்து சாம்பாருக்கு தாளிக்கும் போது எண்ணெய் வைக்கும்போது அந்த மிளகாவை வந்து கிழிச்சு போட்டு பாருங்கள், சாம்பார் வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஆக்சுவலாக இது வந்து எங்கள் பாட்டி வந்து இப்படி தான் செய்வாங்க. அந்த மிளகாவை கிழிக்கும் போது அந்த விதையெல்லாம் சேர்ந்து அதில் வரும்போது ரொம்ப யம்மியாக இருக்கும் சாம்பார். ஸோ ஐ ஹோப் யூ வில் ரியலி ட்ரை திஸ் அண்ட் see and we'll meet you again tomorrow with lovely tips and a lovely recipe. டெய்லியுமே இனியவே இன்றில் டாக்டர் உஷா நந்தினி பெண்களுக்கு தேவையான ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க? எஸ், இன்னைக்குமே அப்படி ஒரு டாபிக் தான் பேச போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி,
Siddha Physician, Lotus Women Care Hospitals, PCOS Specialty Center, Sai Baba Colony, Coimbatore, KK Nagar, Chennai. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது அக்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட்டுடைய 10 மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நட்டுன்னு சொல்லக்கூடிய வால்நட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்ன விதத்தில் இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் எனக்கு தூக்கம் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரைகளை யூஸ் பண்ணுறோம். ஆனால் தூக்க மாத்திரைகளை காட்டிலும் இந்த வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு பருப்பே நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற வேதியியல் பொருள், நியூரோ டிரான்ஸ்மிட்டரும், அதே மாதிரி பாலிஃபினால்ஸ், விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த வால்நட் இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் ஒரு 2 வால்நட்டை நம்ம ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோன்னா, இதில் வந்து ஆல்ஃபா லினோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் இளம் குழந்தைங்களுக்கே நம்ம போய் ஒரு கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு இருதய துடிப்பும் சீர் இல்லாமல் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இருதய துடிப்பை சீர்படுத்தி எல்டிஎலோடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுக்கு இருக்குது. காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். மூணாவது விஷயம் பார்த்தோன்னா, குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு ஆய்வில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு 2 வால்நட் வீதம் 8 வாரத்துக்கு சாப்பிட்டவங்களுக்கு குடலில் நல்ல பாக்டீரியா உற்பத்தி ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குடலில் இருக்கக்கூடிய குட் அண்ட் பேட் பாக்டீரியாவோடைய தன்மையை சீர்படுத்தி நல்ல பாக்டீரியாவை ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த வால்நட். அடுத்து பார்த்தோன்னா, இதில் வந்து மெக்னீஷியம் அண்ட் ஆர்ஜினைன் அப்படிங்கிற 2 உயிர் வேதியியல் பொருட்கள் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மையுடையதாக இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு கருப்பை வீக்கம் அதிகமாக இருக்குது, முட்டைப்பையில் ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்குது, வீக்கம் அதிகமாக இருக்குது, குடல் சார்ந்த வீக்கங்கள் அதிகமாக இருக்குது, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரி இருக்குது, ஐபிஎஸ் மாதிரியான தன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வால்நட் வந்து ஒரு பெஸ்ட் மருந்தாகவே பயன்படும். காரணம் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சீக்கிரமாக குழந்தைங்க வந்து மனச்சோர்வு, தைரியம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கெல்லாம் வால்நட் ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு மட்டும் இது விதிவிலக்கு கிடையாதுங்க. ஏன்னா 8% அவங்களுடைய 3 மாத சராசரி சர்க்கரையினுடைய அளவாக சொல்லக்கூடிய HbA1c குறைக்கக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு பருப்புக்கு இருக்குது. அதே மாதிரி நல்ல தூக்கத்தை கொடுக்குற மாதிரியே மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. உடலில் நல்ல கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது. PCOS அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி சார்ந்த பிரச்சனையை சீர்படுத்தி ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய தன்மை உடையதாகவும் இது இருக்குது. இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கள் குறைபாடு இருக்கிறதுக்கு இது மெக்னீஷியம் ஜிங்க் சத்து குறைபாடு காரணம்னு சொல்கிறோம். அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுக்கு இருக்குது. பெண்களுக்கு ஃபாலிகுலர் க்ரோத் சரியாக இல்லாதனால சரியான நேரத்தில் கருமுட்டை டெவலப் ஆக மாட்டேங்குது, வெடித்து வெளியே வர மாட்டேங்குது, அப்படிங்கிறத சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த வால்நட்டுக்கு இருக்குது. என்றைக்கும் நம்ம இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த வால்நட் தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அவங்க தோலில் சுருக்கங்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான அழகோடு அவங்களால இருக்க முடியும். நம்ம உடலில் ஆசிட் அல்கலைன் பேஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இத்தனை நன்மைகள் நமக்கு வால்நட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தூக்கம் முதற்கொண்டு நம்மளுடைய குடல் ஆரோக்கியம் முதற்கொண்டு உங்களுடைய மெமரியை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குற வரைக்கும், மூளை செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்கறதுலேருந்து ரத்த கொழுப்பை குறைச்சி இருதயத்தினுடைய ஆரோக்கியத்துக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு அந்த காலத்திலேயே சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய மருந்துகளில் அது ஒரு கூட்டு பொருளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரோட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு கொட்டை வகை தான். தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும்.
இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். வெயில் காலத்துல எல்லாருக்குமே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுறதான். எவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் இருந்து கிளம்பினாலுமே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்கெல்லாம் ஸ்வெட் ஆயிரும். அதுலேயும் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வெட் ஆகும். இது அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் மட்டும் இல்லாமல் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டையுமே உடைச்சிரும். கரெக்ட். இதுக்காக தான் டாக்டர் ஜெயரூபா அறிவோம் ஆரோக்கியத்தில் ஒரு மெடிசன் செஞ்சு காட்ட போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். கொஞ்சம் வெயில் காலம் தொடங்கிருச்சு அப்படின்னாலே வியர்வை அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த வியர்வை நாற்றத்தை சரி செய்யறதுக்காக நிறைய நம்ம டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஆன்டிபிரெஸ்பன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நிறைய பக்க விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் அதிகமாக வேர்க்கும். அவங்களால எக்ஸாம் எழுத முடியாது, ப்ராப்பராக செப்பல்ஸ் ஹோல்ட் பண்ண முடியாது, எப்பவுமே கையில் ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், அதிகப்படியான வியர்வை, அதை சரி செய்யக்கூடிய நன்னாரி மணப்பாகை எப்படி செய்யறது நம்ம பார்க்குறோம். இந்த நன்னாரியை பற்றி சித்தர்கள் சொல்லும்போது அது அதிகப்படியான வியர்வையை குறைக்கும், உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நன்னாரி மணப்பாகை எப்படி தயாரிக்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நன்னாரி மணப்பாகைக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நன்னாரி, இந்த நன்னாரி நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கிக்கலாம். அது கூட கற்கண்டு, இது ரெண்டும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த நன்னாரிகை நீங்கள் 1-2 இடிச்சிட்டு இரவில் ஒரு 200 ml தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த இடித்த 1-2 இடித்த இந்த நன்னாரியை போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காலை நேரத்தில் அதை எடுத்துகிட்டு இந்த நன்னாரி மணப்பாகு செய்யலாம். ஸோ இப்போ இந்த நன்னாரி மணப்பாகு செய்கிறதுக்கு ஒரு 200 ml தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா ஹீட் பண்ணி நைட்லேயே நம்ம அந்த நன்னாரியை ஊற வச்சிடலாம். ஒரு இரவு முழுவதும் ஊறினது அப்படின்னா தான் அதனுடைய அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த தண்ணீரில் இறங்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் நம்ம இடித்த இந்த நன்னாரி பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த தண்ணி நம்ம இந்த நன்னாரியோட சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். இதை ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம மூடி ஊற வச்சிடலாம். இப்போ இந்த நன்னாரியை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தது. இதை இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதனுடைய எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும். இதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கற்கண்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ கற்கண்டு சேர்த்து நம்ம மணப்பாக பதத்துக்கு வர வைக்க போகிறோம். இந்த நன்னாரி நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ அது நம்ம உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதோடைய வேர் பகுதியை தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். ஸோ அது நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த கை கால்கள் மட்டும் அதிகமாக வியர்க்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகமாக பதட்டப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய இந்த சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த உள்ளங்கை உள்ளங்கால் அதிகமாக வியர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ அவங்களும் இந்த நன்னாரி மணப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெகுலராக எடுத்துக்கலாம். முக்கியமாக நமக்கு கோடை காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப அதிகமாக வேர்க்குரு உண்டாகிறது, உடம்புல கட்டிகள் உண்டாகிறது, இதெல்லாம் வேனல் கட்டிகள் நம்ம சொல்லுவோம். உடம்பு ரொம்ப ஹீட்டாகி அதனால் வரக்கூடிய கட்டிகள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளையும் இந்த நன்னாரி மணப்பாகு எடுத்துக்கலாம். ஸோ பித்தம் அதிகரித்த நிலைகள்லையும் முக்கியமாக இந்த பிபி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, உடம்பு சூடு அதிகமாகி கண்ணெரிச்சல் இருக்கிறது, யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கிறது, ஆசனமாக எரிச்சல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நன்னாரி மணப்பாகு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு பாகுபதம் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா ஒரு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். ஸோ இந்த நன்னாரி மணப்பாகு
உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வியர்வையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், வியர்வை அதிகமாக நாற்றத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த நன்னாரி மணப்பாகை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். கூடவே நலுங்கு மாவு தேய்ச்சி குளிக்கிறதையும் வந்து வழக்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வியர்வை நாற்றத்துக்கு நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது சில டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஆன்டிபெர்ஸ்பன்ஸ் யூஸ் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமே வந்து கிடையாது. ஸோ இந்த நன்னாரி மணப்பாகை வந்து ஒரு 10 ml அளவுக்கு காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு இந்த வியர்வையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த நன்னாரி மணப்பாகை நீங்களும் வீட்டில் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத வந்து சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுகை பாரதி அவர்கள் வந்து நம்மளோட குட்டி ஸ்டோரியில் மோட்டிவேஷனான இன்ஸ்பிரேஷனான அது மட்டும் இல்லை ஈஸியாக நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஸ்டோரி எப்போவுமே நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அது மாதிரி ஒரு நல்ல தகவலோடு கூடிய கதையை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார், நல்ல மதிப்பெண்கள் வாங்கினார். ஒரு பெரிய அலுவலகத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸராக அவருக்கு ஒரு பொறுப்பும் கிடச்சிது. வேலைக்கு சேர்ற முதல் நாள் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் இறங்கினார். நல்ல பெரிய பதவி, நல்ல சம்பளம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பூரிப்பு அவருக்கு ரொம்பவே இருந்துகிட்டே இருந்தது. முதல் நாள் அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனதுனால வாசலில் எல்லாரும் வந்து அவருக்கு வாங்க 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 அப்படின்னு வரவேற்பு பண்ணாங்க. பொக்கே கொடுக்குறாங்க, க்ரீட்டிங் கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவருக்கு அந்த அலுவலகத்தில் பெரிய ஆஃபீஸர் பதவிங்கிறதுனால கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமாக அதை பூரா ஏற்றுட்டு அவருடைய அந்த அலுவலக அறைக்குள்ளே, அவருடைய கேபின்குள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அட்டகாசமான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஏசி ரூம். அதில் ஒரு பெரிய டேபிள், இந்த ரோலிங் சேர் சொல்லுவாங்கள்ல அது. இவருக்கு இந்த ஆம்பியன்ஸு, இந்த இடமெல்லாம் பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு வந்தது. இதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னென்னா, இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு படித்தோம், இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், சூப்பராக செட்டில் ஆகிடுச்சு, இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய இன்னும் அப்படியே உயர்வு போய்கிட்டே இருக்க போகுது அப்படின்னு இந்த படத்துல எல்லாம் வரும் இல்லையா, 5 நிமிஷத்துக்குள்ளே பணக்காரர் ஆகிற மாதிரி கனவு காண்றது அப்படிங்கிற மாதிரி அவர் சாஞ்சு உக்காந்துட்டு அடுத்த மாதமே ஆடி காரில் போகிற மாதிரி, பெரிய பங்களா வாங்குற மாதிரி, ஃபாரினுக்கு வந்து ப்ரைவேட் ஜெட்டில் போயிட்டு வர்ற மாதிரி, இப்படியெல்லாம் நிறைய கனவு அவருக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கனவோடு அப்படியே சாஞ்சு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். முதல் நாள் அலுவலக வேலைகளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் நேரம் ஆச்சு, மதிய நேரம் வந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அதே கேபின்குள்ளே வந்து உக்காந்தார். அப்படி உக்காந்துருக்கிற போது அவருக்கு ஒரு நினப்பு மனசுக்குள்ளே, இவ்வளோ பெரிய கேபின், இவ்வளோ பெரிய இது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அதை நினச்சி சந்தோஷப்பட்டார். அந்த நேரத்தில் அங்கே ஒரு வயசானவர் உள்ள கதவை தட்டிட்டு வந்தார். அவர் வெளியில் வந்துட்டுருக்கிறத வந்து இவர் கண்ணாடி வழியாக பார்த்துட்டாரு. ஆனாலும் இவருக்கு ஒரு சின்ன யோசனை, ஒரு ஆள் வர்றாரு, அவர் முன்னால் நம்ம பெரிய பந்தா பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்த டெலிஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இந்த பெரியவர் கதவை தட்டிட்டு உள்ளே வர்றாரு. அப்படின்னு அவருக்கு வாங்கன்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு, பதில் சொல்லலை, வாங்கன்னு சொல்லலை, தலையை மட்டும் ஆட்டிட்டு உள்ளே வாங்க அப்படின்ட்டாரு. இந்த பெரியவர் வந்தவர் அந்த ஆஃபீஸ் ரூமுனுடைய அந்த ஒரு மூலையிலே நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்து அந்த வாங்கன்னு செஞ்ச சைகையை தவிர வேறு எதுவுமே பேசவும் இல்லை. இவர் பாட்டுக்கு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கார். ஃபோனில் பேசுகிறாருன்னா எப்படி பேசுகிறாரு, எவ்வளவோ பேசுகிறாரு. நான் பிறந்த இது என்ன, எங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்தேன், அவங்க வீட்டில் அவர் வளர்ந்தது, அவங்க உறவுக்காரங்களை பற்றி, இவர் படித்தது, கஷ்டப்பட்டது, அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுக்கணும்னு, இதுதான் என் வாழ்க்கை லட்சியம், அப்படி இப்படின்னு தன்னை பற்றியே அவர் நிறைய பேசிகிட்டே இருக்கார். அப்பப்போ அப்படியே இந்த பக்கம் அந்த பெரியவர் நிற்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு அப்படியே அந்த ரோலிங் சேரில் சாஞ்சிட்டு அவர் பேசிகிட்டு இருக்கிற தோரணையே அவருக்குள்ளே மனசுக்குள்ளே தனி ஒரு மகாராஜான்னு நினச்சிட்டாரு.
இந்த பெரியவர் அந்த பக்கத்துலேருந்து பார்த்துட்டு பேசாமல் கையை கட்டிகிட்டே இருந்தார். இந்த பேச்சு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிட்டே இருந்துச்சு. அப்போது இந்த பெரியவர் அவரை பார்த்து இப்படி பெருமாக சிரிச்சிட்டு இருந்தாரா. நம்பாள் யார், புது ஆஃபீஸர். அவர் 15 நிமிஷம் ஊர் கதையெல்லாம் பேசி தன்னை பற்றி பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணி பேசி முடிச்சுட்டு, நல்லா பட்ட கஷ்டம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு, இதுக்கெல்லாம் வந்து மறு வார்த்தையே நான் தான், என் பேரை வந்து டிக்ஷனரியில் எழுதிடலாம் அப்படி இப்படின்னு தன்னை பற்றியே சொல்லி 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 முடிச்சுட்டு அவருக்கே வாய் வலிச்சு போதும்னு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் மெதுவாக அப்படி பந்தாவாக அப்படி திரும்பி பார்த்து அந்த பெரியவரை பார்த்து, சொல்லுங்கள், எதுக்கு வந்தீங்க, எதுக்கு ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க அப்படின்னாரு. அந்த பெரியவர் கையை கட்டின விதமாகவே ரொம்ப பவ்யமாக சிரிச்சுட்டே சொன்னார், சார், நான் இந்த ஆஃபீஸில் டெலிஃபோன் சரி பண்ணுற ஆள், இந்த லேண்ட்லைன் ஃபோனு ரிப்பேர் ஆகிடுச்சின்னு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை சரி பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஃபோன் ஒயர் அந்து 1 வாரம் ஆச்சு அப்படின்னு, அந்த மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. அதாவது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய சிக்கல்கள் உண்டு, சறுக்கல்கள் எல்லாருக்கும் உண்டு. அதை தாண்டி தன்னம்பிக்கையோட உழைச்சி மேலே வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் கூட பல பேருக்கு தங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த இருண்ட நாட்கள், அந்த இருண்ட சம்பவங்கள், கசப்பான அனுபவங்கள், இதை பற்றியே நினைக்கிறவங்க ஒரு பக்கம் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் தனக்கிட்ட வெளியில் வந்து யாரெல்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே தனக்கிட்ட இல்லாத விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கணும், அல்லது அவங்களுக்கு தேவையில்லாத செய்திகளையும் நம்மளை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு பண்ணுறதுடைய வேலை தான் இது. வேற ஒன்றுமே இல்லை. இயல்பாக இருந்தோம்னா எப்போவுமே நமக்கான வெற்றி எப்போவும் நம்மோடவே இருக்கும். மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காகவே இல்லாததையெல்லாம் சேர்த்து பில்டப் பண்ணி நடிக்க ஆரம்பித்தா வாழ்க்கை முழுக்க நடிப்பு மட்டும்தான் இருக்கும். இயல்பான பழக்க வழக்கம்தான் எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்கு இனிமையை சேர்க்கும். சிந்திக்கலாமே. நன்றி. இன்னைக்கு நம்ம யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டேரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.